அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி இந்த சனிக்கிழமை நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவனுடைய அன்பும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூடவே இருப்பதாக. இந்த காலையிலே ஆண்டவருடைய வார்த்தையை நான் வாசிக்க போறேன். நம்ம எல்லாரும் கேட்கலாமா? லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்க எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, என் அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்க நல்லா இருப்பீங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்களுக்குள் ஒரு அற்புதமான குணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். அது என்ன தெரியுங்களா? யாருக்கு நான் கொடுக்கலாம் என்ற அந்த குணத்தை, யார் எனக்கு கொடுப்பாங்க என்ற குணத்தை வளர்த்துக்காதீங்க. யாராச்சும் எனக்கு கொடுக்க மாட்டாங்களா, யாராச்சும் எனக்கு ஏதாச்சும் செய்ய மாட்டாங்களா, யாராச்சும் எனக்கு ஏதாச்சும் பண்ண மாட்டாங்களா, அந்த குணம் உங்களுக்கு நிறைய ஏமாற்றத்தை கொடுக்கும், நிறைய வலியை கொடுக்கும், மனத்தாங்களை கொடுக்கும், பிறர் மேல உங்களுக்கு விரக்தியை கொடுக்கும், சலிப்பை கொடுக்கும். அப்போ ஒண்ணு பண்ணுங்க, கொடுக்கிற குணத்தை வளர்த்துக்கோங்க. கருணையின் குணத்தை வளர்த்துக்கோங்க. கொடுக்கிறதுனா வெறும் காசு பணத்தை மட்டும் இல்லைங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை கொடுக்க நிறைய பழகுங்க. ஒரு தேவையோடு ஒரு நபர் இருக்காங்க, அவங்களுக்கு தண்ணி தாகம் தேவைப்படுது, குடிக்கிறதுக்கு தண்ணியை கொடுங்க. ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா பெட்டரா வளரல, ஆனா நீங்க உங்க பிஸ்னஸ்ல நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட நிறைய நல்ல ஐடியா இருக்கு இல்லையா? அந்த ஐடியாவை கொடுங்க, அவங்களும் பெட்டராவாங்க. ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட நபர் ஒரு சில நல்ல ஒரு ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்ககிட்ட ஒரு சில நல்ல ட்ரெஸ் இருக்கலாம். அவங்களுக்கு காசு பணம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் இருந்தால் ட்ரெஸ்ஸை கொடுங்க, இல்லை உணவுப் பொருள் கொடுங்க. ஏதாவது ஒன்று அந்த கொடுக்கிற குணத்தை எப்பொழுதுமே வளர்த்துக்கோங்க. இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, சிலருக்கு காசு இல்லை, காசு தேவைப்படுதுன்னா அந்த காசை கொடுங்க. கொடுக்கிற இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நான் சொல்றேன், நீங்க நிச்சயமாவே எடுப்பீங்க. எங்க கொடுத்தீங்களோ அங்கிருந்தே உங்களுக்கு வராம இருக்கலாம், ஆனா வேறொரு வடிவத்தில் ரொம்ப அழகா, ரொம்ப ஆடம்பரமா, ரொம்ப அமர்க்கலமா, ரொம்ப மகிமையா, எப்படியாச்சும் உங்களுக்கு நீங்க கொடுத்தது பல மடங்கா உங்ககிட்ட வந்து சேர்ந்துருங்க. அதுதான் அப்பா சொல்றாரு, கொடுக்கப்படும். எப்போ? நீ கொடுத்தாதான். நீங்கள் கொடுக்காமல் எடுக்க முடியாது. ஒரு விவசாயிக்கு நல்லா தெரியும், விதைக்காம அறுவடை செய்ய முடியாது. ஆகவேதான் விவசாயி வெறும் அறுவடை எதிர்பார்க்க மாட்டான், விதைச்சதுக்கு அப்புறமா தான் அறுவடையை எதிர்பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், விதைத்தால் நிச்சயமா அறுவடை உண்டு. அப்ப நான் சொல்றேன், நிறைய விதைங்க, முடிஞ்சதை கொடுங்க, அன்பை கொடுங்க, மதிப்பை கொடுங்க, மரியாதையை கொடுங்க, உடைமைகளை கொடுங்க. தேவை உள்ளவங்களுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கோ, சின்னதோ பெருசோ கொடுங்க. ஆச்சரியப்படுவீங்க. நாட்களானாலும், காலங்களானாலும், சமயங்கள் மாறினாலும், ஒரே மாறினாலும், நீங்க எதை கொடுத்தீங்களோ அது பல மடங்கா வேறொரு வடிவத்துல ரொம்ப அழகா உங்களை நிச்சயமாகவே அடையும். ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள், விதைக்கும் பொழுது அளவு குறைவுதான், அறுவடை என்று வந்துவிட்டால் நான் சொல்லட்டுமா, அளவு அதிகமா இருக்குங்க. நீங்க கொஞ்சமா கொடுக்கலாம், ஆனா நாட்கள் கடந்து உங்களுக்கு அது வரும்போது அதிகமா கிடைக்கும். கர்த்தருக்கு காணிக்க கொடுக்கணுமா? சந்தோஷமா கொடுங்க. ஒரு திருச்சபையில் அங்கமா இருக்கீங்களா? தசம பாகம் கொடுக்கணுமா? சந்தோஷமா கொடுங்க. ஏழை எளியவர்கள் இருக்கிறார்களா? உங்ககிட்ட கொஞ்சம் 4 காசு இருக்கா? சந்தோஷமா கொடுங்க. எதை வேணா நீங்க கொடுங்க. எதுக்கு? நீங்கள் இழப்பதற்காக அல்ல, மீண்டும் நீங்கள் பெறுவதற்காகத்தான். கொடுத்தவர்கள் ஓட்டாண்டியாக போனதாக உலக வரலாற்றிலேயும் சரி, வேத சத்தியத்திலேயும் சரி, கொடுத்தவர்கள் கெட்டு போனதாக, நஷ்டமடைந்ததாக சரித்திரமே இல்லைங்க. கொடுங்கள், உங்களுக்கு நிறைய கொடுக்கப்படும். ஒரு முறை ஒரு டீனேஜ் பாய், ஒரு 18-19 வயசு கொண்ட ஒரு பையன், ஒரு குறிப்பிட்ட ஒரு வீதியில், ஒரு சாலையில் அவன் நடந்து போயிட்டு இருக்கான். அவன் வீட்டுக்கோ ஒரு இடத்துக்கோ அவன் நடந்து போயிட்டு இருக்கான். ரொம்ப அகோரமான ஒரு உஷ்ணம்.
காலையில சரியா அவன் சாப்பிடல போல, பசி கண்ணை இருட்டிடுச்சு, அப்படி ஒரு கிடினஸ் வந்துருச்சு, ஒரு மயக்கம். சுற்றி முற்றி பார்க்குற ஆட்களை காணும், ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருக்கு. அவன் நேரம் என்ன பண்றான், அப்படியே கிடினஸ் ஆயிட்டு மயக்கம் வந்துட்டு என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, பசியும் தாகமுமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட அந்த வீட்டை கதவை தட்டினா அதுக்குள்ள ஒரு நடுத்தர வயது கொண்ட ஒரு பெண்மணி இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இவன் சொல்றான், எனக்கு தாகமா இருக்கு அப்படின்னு சொல்லி, எனக்கு மயக்கம் வருது, தாகமா இருக்கு, ரொம்ப சோர்வா இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண்மணி என்ன பண்றாங்க, ஆமா உன்னை பார்த்தா ரொம்ப களைப்பா தெரியுது, வா வா உள்ள வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு அவனை உட்கார வச்சு நல்ல ஒரு கப்பு, நல்ல ஒரு பெரிய கப்பு ஃபுல்லா நல்ல திக்கா நல்ல காய்ச்சிய பாலை சூடா நல்லா அவனுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த ஒரு கப்பு ஃபுல்லா அந்த பால் அந்த டீனேஜ் பாய் நல்லா குடிச்சிட்ட உடனே அவனுக்கு ஒரு நல்ல ஒரு தெம்பு வந்துட்டு, இப்போ அந்த வீட்டில் இருந்ததான அந்த இளம் பெண் சொல்றாங்க, நீ ரொம்ப சோர்வா இருக்கே, பால் உனக்கு போதுமா, நான் வேணா உனக்கு டிஃபன் செஞ்சு கொடுக்கட்டுமா, ஃபுட்டை தான் நான் உனக்கு செஞ்சு கொடுக்கட்டுமா. அப்போ அந்த பையன் சொல்றான், இல்லைக்கா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப களைப்பில் வந்தேன், தாகத்தோடு வந்தேன், ஆனால் நல்ல ஒரு அருமையான ஒரு கப்பு ஃபுல்லாக பால் எனக்கு கொடுத்தீங்க, அதை குடித்த உடனே எனக்கு ஒரு நல்ல தெம்பு வந்துட்டு நான் பிரிஸ்க் ஆகிட்டேன், நீங்கள் இது கொடுத்தீங்களே இதுவே எனக்கு போதும், ரொம்ப உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீனேஜ் பாய் அந்த வீட்டை விட்டு அவன் போயிட்டான். சில ஆண்டுகள் வருடங்கள் ரொம்ப பல வருஷங்கள் கடந்து போயிருச்சுங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட பையனுக்கு பால் கொடுத்தாங்களே அந்த நடுத்தர இள வயது கொண்ட ஒரு பெண்மணி, அவங்களுக்கு இப்போ வயசாயிருச்சு, ரொம்ப வயசாயிட்டு. இந்த வயசான காலத்துல ஒரு பெரிய ஒரு வியாதிக்குள்ளாக அவர்கள் சிக்கப்பட்டார்கள். அந்த வயசான காலத்துல பெரிய வியாதி வந்துருச்சு. பல மருத்துவமனைக்கு அவங்க செல்றாங்க, சிகிச்சை பலன் கொடுக்கல. அப்ப உங்களுக்கு சொல்லப்படுது, குறிப்பிட்ட ஒரு மருத்துவமனையில தரமான சிகிச்சை கொடுக்கறாங்க, ஆனா ரொம்ப காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட், ரொம்ப பணம் செலவாகும். சரி உயிர் பிழைத்தால் போதும்னு சொல்லி ஏதோ ஒரு விதத்துல அந்த பெரிய ரொம்ப காஸ்ட்லியான ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க போகிறாங்க. அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கப்படுது. எப்படிப்பட்ட சிகிச்சைன்னா தரமான சிகிச்சை அவங்களுக்கு கொடுக்கப்படுதுங்க. பல வருஷமா அவங்களுக்கு இருந்த வியாதி அட்ரஸே இல்லாம போகக்கூடிய அளவுக்கு பெஸ்டான ட்ரீட்மெண்ட், தரமான ட்ரீட்மெண்ட். ஒரு 3-4 நாள்ல அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்த அந்த சிகிச்சை பெற்றுக்கொண்ட நாட்கள்ல ஆள் சூப்பர் ஆயிட்டாங்க. அந்த அம்மா ஏறக்குறைய ஒரு 10 நாள் அவங்களுக்கு நல்ல சிகிச்சை, ஆள் சும்மா ஜோராயிட்டாங்க. இப்ப அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு போகணும். கடைசி நாள் இப்ப அவங்க பில் பே பண்ணணும். இப்ப அந்த அம்மாக்கு ரொம்ப பயம் வந்துட்டு, பெரிய ஹாஸ்பிட்டல், ஹை குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ட்ரீட்மெண்ட், விசாரிச்செல்லாம் பார்த்தா லட்சக்கணக்கான பணம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒரு சாதாரணமான நடுத்தரமான ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, என்கிட்ட பெரிய காசு பணம் ஒன்றும் இல்லை, நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல, எப்படி நான் பில் பே பண்ண போறேன்னு தெரியலன்ற ஒரு நடுக்கத்தோடு இருக்கும் பொழுது அவங்க கிட்ட பில் வருதுங்க. அவங்க பார்க்குறாங்க பில்ல, இவங்களுடைய சிகிச்சை பல லட்சம் ரூபாய் ஆயிருக்கு. பார்த்தா பேடுன்னு வந்திருக்கு, அவங்களுக்காக பே பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு பெரிய ஷாக்கு, என்னடா அது, பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்துருக்காங்க, ஆளு சூப்பர் ஆயிட்டோம், ஆனா நமக்காக யாரோ லட்சக்கணக்கான ரூபாய் பே பண்ணியிருக்காங்களே, யார் அப்படி பே பண்ணாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த பில்லுக்கு கடைசி பேஜில் ஒரு பேப்பர் இருந்தது. அதுல ஒரு எழுதி இருந்தது. அது என்ன எழுத்து தெரியுமா? உங்களுக்கு செலுத்தப்பட வேண்டிய அனைத்து கட்டணங்களும் பணத்தொகைகளும் நீங்கள் கொடுத்த ஒரு கப் பால் மூலமாக அனைத்து கட்டணமும் உங்களுக்காக செலுத்தப்பட்டு விட்டது, நன்றிகள் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டருடைய சிக்னேச்சர் அதுல இருந்துச்சான். இந்த அம்மா விசாரிக்கும் போதுதான் கண்டுபிடிச்சாங்களாம், பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டீனேஜ் பாய் கிடினஸ் வந்து மயக்கம் வந்து பசி தாகத்துல எனக்கு தாகத்துக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்கும்போது ஒரு டீனேஜ் பாய்க்கு நம்ம பால் கொடுத்துமே, அந்த பையன் இன்னைக்கு நல்லா படிச்சு வளர்ந்து பெரிய டாக்டர் ஆயிட்டான். அந்த டாக்டர் இந்த பெண்மணி யாருன்னு அடையாளம் கண்டுபிடிச்சு
அந்த அம்மா கொடுத்த அந்த ஒரு டம்ளர் பால், ஒரு கப்பு பாலுடைய நன்றியை தெரிவிக்கும் வண்ணமாக அந்த அம்மாவுடைய முழு பண தேவையும் அந்த மருத்துவ தம்பி அடைத்து விட்டார். பார்த்தீர்களா அன்பானவர்களே, நாம் எதை கொடுக்கிறோமோ அது மீண்டும் நமக்கு வேறொரு வடிவத்தில், வேறொரு உருவத்தில், ரொம்ப அழகா, ரொம்ப தரமா, ரொம்ப அற்புதமா மீண்டும் நம்மையே வந்து சேரும். ஆகவே கருணையின் குணத்தை வளர்த்துக்கங்க. கொடுக்கிற இடத்துக்கு வாங்க, அன்பை கொடுங்க, மதிப்பை கொடுங்க, பொருளை கொடுங்க, தேவையுள்ளவங்களுக்கு காசு பணத்தை கொடுங்க. நீங்க கெட்டே போக மாட்டீங்க. யார் எனக்கு கொடுப்பாங்கன்ற அந்த இடத்துக்கு தயவு செய்து போகாதீங்க. அந்த குணத்தை வளர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க வளரவே முடியாது. கொடுக்கிற குணத்தை வளர்த்து கொள்ளுங்கள். நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் உங்களுக்கு கொடுக்கப்படும், இன்னும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எவர்கள் நீர் பாய்ச்சுகிறார்களோ அவர்களுக்கு நீர் பாய்ச்சப்படும் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி கொடுக்கிற குணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஆராதனையை மிஸ் பண்ணாதீங்க. நம்முடைய திருச்சபையிலும் 2 ஆராதனைகள் உண்டு. காலை சரியாக 7:30 மணிக்கு முதல் ஆராதனை, 9:30 மணிக்கு 2ஆம் ஆராதனை. திருச்சபை விசுவாசிகள் நீங்கள் தவறாமல் பங்கு கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் தொலை தூரத்திலிருந்து எங்கள் ஆராதனைகளில் நீங்கள் பங்கு கொள்ள விரும்பினால் ஆன்லைன்ல வரக்கூடிய ஆராதனைகளிலும் நீங்கள் பங்கு கொண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். நேரத்தை ஆண்டவருக்கு கொடுங்க, டைம் ஆண்டவருக்கு கொடுங்க. நான் சொல்றேன், உங்கள் ஆயுட்காலத்துல இன்னும் சில ஆண்டுகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அன்பானவர்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு இந்த டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு சகோதரி எம் பவுலினா, அன்பு சகோதரி ஏ ஷக்கீலா மற்றும் பிள்ளைகள் எஸ் ஷியாம், எஸ் காட்சன், திருமண நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் ஜே கலைதாசன், சிஸ்டர் கே ஷியாமலா தம்பதியார் இன்னைக்கு திருமண நாள் காண இருக்கிறாங்க. அது போலவே நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு மகன் எஸ் பெஞ்சமின், அது போலவே பிறந்த நாள் காணக்கூடிய அன்பான பிள்ளைகள் எஸ் அன்பரசி, ஆர் லித்திஷா. இவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ண போறோம். மற்றும் திருமண நாள் காணக்கூடிய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகின்றோம். இந்த டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி இந்த சனிக்கிழமை காலையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற சத்திய வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கொடுக்கிற கொடை குணத்தை வளர்த்துக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தருவீராக ராஜா. வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வள்ளல் குணத்தை நீருமுடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், தீங்கு நாட்களில் கர்த்தர் அவர்களை மீட்பார் என்ற சத்திய வாக்குகளை கர்த்தர் தாமே நம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் நிறைவேற்றுவீராக. இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுடைய காரிய கடமைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, நல்வாழ்வு சிறப்பதாக, உடைய பிள்ளைகளுடைய வாதை வருத்தங்கள் நீங்குவதாக, நிறைந்த நன்மைகள் ஆசீர்கள் பெருகுவார்களாக, நிறைந்த நன்மைகள் ஆசீர்வாதங்களை பெறுவார்களாக. தேவனுடைய நாமத்தினாலும் வார்த்தையினாலும் உடைய பிள்ளைகளுடைய நல்ல நல்ல நோக்கங்கள், போக்கு வரவு, கொடுக்கல் வாங்கல், திட்ட தீர்மானங்கள் சகலமும் கர்த்தருடைய நாமத்தினாலே வார்த்தையினாலே உடைய பிள்ளைகளுக்கு அனைத்தும் ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கும் பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற பிள்ளைகளையும் நாளை தினத்திலும் டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற பிள்ளைகளை மனதார நாங்க வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவரீருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளோடு கூடவே இருக்கட்டும்.
வாழ்நாளெல்லாம் உடைய பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படிக்கு புதிய வளமான ஆசீர்களை உடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் தந்து உம்முடைய வருகை வரும் மட்டும் இதுபோல் இன்னும் அநேக சந்தோஷமான ஆனந்தமான மகிழ்ச்சியான மங்களகரமான ஆண்டுகளை உடைய பிள்ளைகள் காண வேண்டுமென வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். வாழ்த்துக்கள். இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க.